கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேற பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 21/4/2026 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 8:20. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான ஒரு வழி நடத்துதலின்படி நான் திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கிற ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி, சரிங்களா. நேற்றைய தினத்திலேயே ஆவியானவர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். இன்றைக்கு போய் ஆடிட்டருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து இந்த காரியங்களை உறுதிப்படுத்தி விட்டு வந்துரு என்று என்னோடு இடைப்பட்டார். அதற்காக இந்த ஜன்னல் பொருத்துவதற்காக எனக்கு அருமையான தாயார் அனுப்பியிருந்த அந்த பணத்தை அதற்கு நீ கொடுத்துட்டு வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். இதை ஜன்னல் பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். காரணம் என்னவென்றால், வருகிற 28ஆம் தேதிக்குள்ளே அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் அந்த இந்த இமெயில் மூலமாக வருமான வரித்துறைக்கு நாங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா. 28ஆம் தேதிக்குள்ளே 28ஆம் தேதிக்குள்ளே பண்ணலை அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். சரிங்களா. ஆமாம், திரும்ப பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிங்களா. அந்த ஒருவேளை அப்படி பண்ணக்கூடியதாக இருந்தால் மறுபடியும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். திரும்ப ஒரு 3 வருஷம் இதை மாதிரி தற்காலிக பெர்மிஷன் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரி போயிடும். அது கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்னதோ அதுவும் தெரியாது. சரிங்களா. ஒருவேளை பண்ண முடியாமல் ஆனாலும் ஆயிடலாம். ஆகவே ஆவியானவர் என்னோடு பேசினார். இதை நீ முதல்ல செய்ய, இந்த பணத்தை கொண்டு அதுக்கு கொடுத்து அதை சரி பண்ணிடு என்னோடு பேசினார். ஆகவே இன்றைய தினத்தில் நான் புறப்பட்டு போகும்போதே அன்னைக்கு ஏற்கனவே எனக்கு இந்த கண் செக்கப் பண்ணிட்டு அந்த ஐ ட்ராப்ஸ் வாங்குறதுக்கு காசு வாங்கினோம்னா அப்புறம் பஸ்ஸுக்கு காசு இருக்காது. ஆகவே வாங்காமல் வந்துட்டேன். ஆகவே இன்றைக்கி போய் ஃபஸ்ட்டில் இந்த ஐ ட்ராப்ஸ் அரவிந்த் ஆஸ்பத்திரியில் வாங்கிட்டு அந்த நர்ஸை பார்த்து அதெல்லாம் காட்டிட்டு எப்படி போடணும் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வந்து உடனே ஆடிட்டர் ஆஃபீஸுக்கு போனேன். போயிட்டு நான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த முக்கியமான மேனேஜர் அவர் தான் பொறுப்பான நபர். அவர் எப்பவுமே 12:30 மணிக்கு மேலே தான் வருவார். ஆகவே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்படியே மொபைலில் சில காரியங்களை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவர் வந்திருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு இங்கே என் பக்கத்தில் ஓடி போகும்போது அவராக பார்த்து என்னை கூப்பிட்டாரு. சார் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி. சார் நானும் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு. சரி, நாங்கள் போயிட்டு வரேன் வாங்க அப்படின்னு. உட்காருங்க, அங்கே போய் உட்காருங்க அப்படின்னாரு. அது பெரிய ஆஃபீஸு, ஒன்லி ஆடிட்டிங். ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. 4 வருஷம் இருக்குது, 4 வருஷம் கம்ப்யூட்டர். சரிங்களா. ஒரு வரிசையில் குறைஞ்சது 10-12 கம்ப்யூட்டராவது இருக்கும், 10-12 சிஸ்டமாவது இருக்கும் ஒரு வரிசையில். 4 வருஷம் இருக்குது. நான் அவ்வளோ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் இந்த மாதிரி ஆடிட்டிங் பண்ணதுக்கு வரவங்க அவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஃபுல் கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும். சரிங்களா. அவர் என்ன அங்கே போய் உட்காருங்க அப்படின்னாரு. வந்து அந்த இதெல்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்துட்டு அப்போ நான் சொன்னேன், சார் இந்த பணத்தை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னாக்கி நான் இன்றைக்கி அதை செட்டில் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு. உங்களுக்கு நாங்கள் நான் 3500 4000 சொல்லி 3500 சொன்னேன் அப்படின்னாரு. சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது சார்
பொருளாதாரத்தில் எனக்கு வசதி இருந்ததுன்னா நான் இப்படிலாம் இது பண்ண கேட்க பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் சார், எனக்கு இந்த ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னேன். அப்புறம் போய் அவர் அந்த மேனேஜர்கிட்ட போய் பார்த்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தார். சரிங்களா, ஒரு 5 நிமிஷம் தான் பேசியிருப்பார். பேசிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட சரி 3000 ரூபா கொடுங்க சார் அப்படின்னாரு. சரிங்களா, ஏற்கனவே 700 ரூபா கொடுத்துருந்தேன். அப்புறம் மீதி 2300 ரூபாய் கொடுத்துட்டு ரசீது கேட்டேன், ரசீது போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் டீட்டெயில்ஸும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். சரிங்களா, ஆகவே நானும் சரி ஓகே அதை அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ சாயங்காலம் 7 மணிக்கு மேலே வாட்ஸ்அப்பில் அதை அனுப்பிட்டார். சரிங்களா, இனி அந்த டீடு வந்து நான் போய் வாங்கணும். ஆனால் டீடு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். அமெண்ட்மெண்ட் டீடு. அப்புறம் அங்கே சப்மிட் பண்ணியிருக்கிற அந்த பிடிஎஃப் எனக்கு அனுப்பிட்டார். சரிங்களா, அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய காரியங்கள். அப்புறம் இவ்வளோ நாளும் நான் ஓடி ஆடி செலவு பண்ணி கஷ்டப்பட்டது பிரயாசப்பட்டது எல்லாம் இந்த 28ஆம் தேதிக்குள்ளே நான் செய்யலை அப்படின்னு சொன்னால் இதாகி போயிடும். ஆகவே இதை ஆண்டவர் செய் அப்படின்னு சொன்னார், செஞ்சுட்டேன். சரி, ஜன்னலெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா, அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே இதுக்கு துரிதமாக அங்கேருந்து பதில் வரும், அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து உங்களுக்கு இமெயில் என்ன வருதுனாலும் எங்களுக்கு உடனே நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. நீங்கள் டைரெக்டாக அங்கே வரணும்னு அவசியம் இல்லை, அதை எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க போதும் அப்படின்னாங்க. என்ன இமெயில் வந்தாலும் எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பானவர்களே, நிச்சயமாகவே இதெல்லாம் வரும். இது இந்த பெர்மனண்ட் 12A, ஆமாம், அது கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கும்போது இனி இது ரிலீஜியஸ், அதாவது கிறிஸ்டியன் ரிலீஜியஸ்க்குள்ளே தான் கிடைக்கும். சரிங்களா, அந்த பழைய இதெல்லாம் அவங்க இது பண்ணிவிட்டு எடுத்துருவாங்க. பழைய இது வந்து பப்ளிக் சேரிட்டபிள் அப்படிங்கிறதுல பழைய இது கொடுத்துருந்தாங்க, பழைய 10A, அந்த தற்காலிகமான 10A. அப்புறம் அதுக்குள்ள மாதிரியான அந்த பைலாஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா, இப்போ இனி அதை மாற்றிடுவாங்க, கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் அப்படிங்கிறது அதை கொடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ட்ரஸ்ட்டு டீடில் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பைலாஸ்லாம் அதில் போட்டு எங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் சந்தேகம் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கிளாஸ், அந்த அமெண்ட்மெண்ட் டீடில் அந்த கிளாஸ்லாம் பதிவு பண்ணி அனுப்பியிருக்கோம். அது அவங்க அனுப்புனது தான், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனுப்புனது தான். அதனால் இந்த ட்ரஸ்ட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, வராது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரிங்களா, இந்த ஆரியனால் கிறிஸ்தவங்களுக்கு பாதிப்பு, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு பாதிப்பு, அதுக்கு பாதிப்பு, இதுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அன்பானவர்களே, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு இதுதான் கிறிஸ்தவ ஸ்தாபனம். இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் எர்பிஷன் ட்ரஸ்ட் தான் கிறிஸ்தவ ஸ்தாபனம், புரிஞ்சுக்குங்க. இதுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. பப்ளிக் சேரிட்டபிள், மற்ற எல்லாமே பப்ளிக் சேரிட்டபிள் அப்படிங்கிறதுல தான் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும், எந்த ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் என்று பதிவு பண்ணப்படவில்லை. மற்ற எல்லாமே பப்ளிக் சேரிட்டபிள். பப்ளிக் சேரிட்டபிளுக்கு தான் பிரச்சனை. அதுவும் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லை அன்பானவர்களே. ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பழைய பேட்டர்ன்லே கிருபையின் காலத்தில் இருந்த மாதிரியே நம்ம அந்த விதத்திலே கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்கவே செய்யாது. அதெல்லாம் எப்படி பண்ணாலும், எந்த கவர்மெண்ட் வந்தாலும், யார் வந்தாலும் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.